கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையை ஆராய்ந்து அதன் முப்பரிமாண படத்தினை சென்னை ஐஐடி வெளியிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் மன இறுக்கம் உள்ளிட்ட குறைபாடுகளை தெரிந்து கொள்ள இந்த ஆராய்ச்சி உதவும் என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மூளை தொடர்பான ஆய்வுகள் உலக நாடுகள் மேற்கொண்டு வந்தாலும் ஐஐடி மெட்ராஸ் அதற்கு தற்போது முன்னுதாரணமாக 5 மூளைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு தற்போது முதல் முறையாக முப்பரிமாண வடிவத்தில் அதன் தரவுகளை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக ஐஐடி மெட்ராஸுடைய ப்ரொஃபசர் காமகோட்டி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், சொல்லுங்கள். இப்போது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்காக முதல் முறையாக 3D டைமென்ஷனில் நம்ம தரவுகளை வெளியிட்டிருக்கோம். இது ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வெளியிட்டிருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது. அதற்கான நோக்கம் என்ன, இதோட பேஸ் என்ன, இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் நம்ம மக்களுக்கு? இது ஓப்பன், அதாவது நாங்கள் இப்போ ஐஐடி மெட்ராஸோட மோட்டிவே அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் நாங்கள் செய்யும் ரிசர்ச் உலகத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னு. ஸோ இது மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்கேயும் நடந்ததில்லை. இது பல உபயோகங்கள் இருக்குது. அந்த உபயோகத்தை சொன்னால் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். முதல் உபயோகம் ஒரு டாக்டருக்கு அவங்களோட டயக்னோசிஸு, அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு அண்ட் சர்ஜரி மூணுத்துக்கும் இந்த மாதிரியான டேட்டா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறது என்னோட பூர்ண கருத்து. ரெண்டாவது, இப்போ பிரெயின் இமேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இப்போ சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க, எம்ஆர்ஐ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பிரெயின் இருந்ததுன்னா அவங்களோட தரம், அதாவது நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணி இமேஜ் வர தரங்கள், அதுலேருந்து அவங்களோட இன்ஃபரன்ஸ் அதிலே பார்த்து சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது, என்ன இல்லை, இங்கே ப்ளீடிங் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரியான சில அதோட டயக்னோசிஸ், அந்த சிடி ஸ்கேனை பார்த்து அவங்களேருந்து வர இன்ஃபரன்சஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்ங்கிறது எங்களோடது. மூணாவது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பிரெயின் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறது எங்களோட மூணாவது கருத்து. ஸோ அதனால் இந்த 3 பேர், அதாவது இன்றைக்கி எல்லா டெக்னாலஜிலையுமே இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு எண்ட் யூசர் இருப்பாங்க. இந்த கேஸில் டாக்டர், ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும், இந்த கேஸில் சிடிஎம்ஆர்ஐ, அப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும். இவங்க 3 பேருக்கும் உபயோகமாக நம்ம செய்யணும். கடைசியாக ஜனங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் ஒரு தனி ஒரு டிவிஷனில் இதை பண்ணி இது ஒரு டிரைவரை வச்சு ஓடுற கார் இல்லை, ஊர் கூடி இழுக்க வேண்டிய தேர். அதனால் இது ஓப்பனாக போட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை போட்டிருக்கோம். நிச்சயமாக அது பெரிய உபயோகம். ஆனால் இது 10,000 கிலோமீட்டர் ஜேர்னியில் 1 மீட்டர் நடந்திருக்கும். ஆனால் அந்த 1 மீட்டரே பெரிய மீட்டராக இருக்குது. ஓகே, அதனால தான் இந்த டேட்டா 1 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஆனால் நல்லா ஒழுங்காக அது சானிடைஸ்லாம் பண்ணி கரெக்டாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்ம தவறான ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜிக்கு அமிச்சோம். அது 130 வருஷ ஜேர்னல். அவங்க அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்லி, அதனால இன்றைக்கி அந்த ஜேர்னலோட சீஃப் எடிட்டர், நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு இந்த ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி நாங்கள் அவங்க கூட இருக்கேன், எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம பாரத தேசத்துக்கு, நம்ம உலகத்துக்குமே இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு இது பெரிய பெருமை தான். இந்திய மக்களுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்காக இந்த ஆராய்ச்சி இடம்பெறும் என்பதாகவும், மருத்துவத்துறையில் மூளை சார்ந்த சிகிச்சைகள் வழங்குவதற்கு இந்த ஆராய்ச்சி எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதாகவும் ஐஐடியினுடைய தலைவர் காமகோடியின் தகவலாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.